அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்ற மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி முதுமை மொழி தாய்மொழி தமிழை படித்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர் நமது சிறப்பு விருந்தினர். அவர் தமிழ் தாத்தா என சொல்லப்படும் உவேசாவின் மிகச்சிறந்த ரசிகராக இருப்பதால் அவரைப் போலவே மாணவர்களிடம் வேறுபாடு பார்ப்பார், ஆனால் பாகுபாடு பார்க்க மாட்டார். மிக சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர், நமது சிறுகதை மன்னன், நம்ம நெல்லை மண்ணின் மைந்தன் புதுமை பித்தனின் அடிதொட்டு சிறுகதை எழுதுபவர், சிறந்த பேச்சாளர், பட்டிமன்றம் சாலமன் பப்பையா போன்ற பெரிய தமிழ் ஆளுமைகளுடன் பட்டிமன்றத்தில் பங்கேற்றவர், மிக சிறந்த அறிஞர். அவரை வரவேற்பதில் நெல்லை சபர் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. உங்களுடைய மிகப்பெரிய கரகோஷத்தின் இடையில் இதோ உரையாற்ற வருகிறார் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருள் பிரகாஷ் அவர்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்வில் கான்க்ளேவ் சேர்மனாக இருக்கக்கூடிய டாக்டர் பிரேம்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னை அன்போடு அழைத்து பெருமை சேர்த்திருக்கிற மீரான் கான் சலீம் அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மீரான் கான் சலீம் அவர்களே, அசோக் பத்மராஜ் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே மிகச்சிறப்பாக பல்வேறு தகவல்களை உள்ளடக்கிய கார்த்திகேயன் சார் அவர்களே, வருகை தந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் எக்கோ கேட்குது, இருந்தாலும் நாங்கள் பேசுகிறது சரியாக கேட்கும்னு நினைக்கிறேன். தமிழன் திசையை 8ஆக வகுத்தான், இசையை 7ஆக வகுத்தான், சுவையை 6ஆக வகுத்தான், வாழும் நிலத்தை 5ஆக வகுத்தான், வீசும் காற்றை 4ஆக வகுத்தான், பேசும் மொழியை 3ஆக வகுத்தான், வாழும் வாழ்க்கையை அகம்புறம் என்று 2ஆக வகுத்தான். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் உயிரினும் ஓம்பப்படும் என்று 1ஆகத்தான் வகுத்தான். அந்த ஒழுக்கத்தை இந்த ரோட்டரி சங்கத்தில் நான் பார்க்கிறேன். நான் சலீம் சார்ட்ட, சார் சரியாக தொடங்கினீங்களான்னு கடிகாரம் கூட தோற்று போகக்கூடிய அளவுக்கு மிக அழகாக இந்த நிகழ்ச்சி நிரல் போய் கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த அமைப்பிற்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே டாக்டர் பிரேம்சந்திரன் பேசும்போது ரோட்டரி மெம்பர்ஸுக்கு இன்னொரு பெயர் கொடுத்தார். நீங்கள்லாம் கடவுளோட ஏஜெண்ட், நீங்கள்லாம் கடவுளுடைய ஏஜென்ட்னு சொன்னார். ஒருத்தன் ரோட்டில் நின்று, கடவுளே எனக்கு 100 ரூபா வேணும், எனக்கு 100 ரூபா வேணும், எனக்கு தெரியாது, சாயந்தரத்துக்குள்ளே 100 ரூபா வேணும் பேசினே இருக்கிறான். அந்த பக்கம் போகிறவெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே போனான். ஒரே ஒரு ஆள் மட்டும், ச்சே எவ்வளோ நம்பிக்கையா இங்கே நின்று கடவுளே 100 ரூபா கொடு 100 ரூபா கொடுன்னு கேட்குறானே, எவ்வளோ நம்பிக்கை கடவுள் மேலே. ஒருவேளை சாயந்தரத்துக்குள்ளே இவனுக்கு 100 ரூபா கிடைக்கலன்னா கடவுள் நம்பிக்கை போயிடுமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணால், போனால் போதுன்னு ஒரு 50 ரூபா அவன் கையில் வச்சுட்டு போயிட்டான். இவன் கண்ணை திறந்து பார்த்தா அந்த 50 ரூபாய் பார்த்துட்டு சொன்னான், கடவுளே இனிமேல் கொடுக்கறதா இருந்தால் நேராக கொடு, அந்த ஆள் கிட்ட கொடுத்தமிச்ச அவன் 50 ரூபா எடுத்துன்னு எனக்கு 50 ரூபா தான் கொடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னான். இப்போ அந்த 50 ரூபா கூட கடவுளால் தான் வந்தது என்று நினைக்கிற ஒரு பாங்கு. இன்றைக்கு இந்த சமூகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், இண்டிவிஜுவல் அவனவன் வாழுகிற வாழ்க்கை. இப்போ நான் பேசுகிறேன், நமக்கு மூளை மனசு உடம்பு 3 இருக்கு. மூளை நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து உடம்பு நல்லா இல்லைன்னா என் பேர் பேஷண்ட். உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து மூளை நல்லா இல்லைன்னா என் பேர் மென்டல். மூளையும் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, மனசு மட்டும் நல்லா இல்லைன்னா என் பேர் சைக்கோ, இல்லையா? இந்த 3ம் எவனுக்கு ஒரே மனநிலையில் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அவன்தான் ஆரோக்கியமான மனிதன். இப்போ சலீம் சார் என்னை பார்த்து, சார் உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குன்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பாட்டு, சார் உங்களுக்கு சொந்தமாக கார் இருக்கான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். சலீம் சார் என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உங்களுக்கு அறிவு இருக்கா? சில பேர் சிரிக்கிறாங்க, இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, உன்னை பார்த்தாலே தெரியலையான்னு சொல்லிட்டு. மற்றதெல்லாம் கேட்டால் இயல்பாக எடுத்துக்கிறோம். யாராவது நம்மளை அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோபம் வருது. ஏன் சொல்லுங்க? நம்மளை யாராவது பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோபம் வருது இல்லை? ஏன் தெரியுமா? 3 காரணம். முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு நினச்சிருக்கிறோம், இவர் இருக்கான்னு டவுட்டாக கேட்குறாரு. இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. 3வது காரணம் தெரியுமா? இதான் முக்கியமான காரணம். ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நம்ம கோவப்படுவோம். இப்போ என் வயசு என்ன, பெர்த் சர்டிஃபிகேட் காட்டி நிரூபிச்சிடலாம்.
ஏன்னா என்ன படிச்சிருக்கேன், டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எங்கள் வீடு எங்கே இருக்குது, அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன கம்யூனிட்டி, ஜாதி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எனக்கு அறிவு இருக்குன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் காட்ட முடியுமா? எந்த டாக்டருக்கு போட்டு டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அறிவு இருக்குங்கிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட் தெரியுமா? வள்ளுவன் சொல்றான், அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பம் போல எவன் நினைக்கிறானோ அவனெல்லாம் அறிவாளி என்று வள்ளுவன் சொல்லுகிறான். இந்த ரோட்டரி கிளப்பினுடைய அமைப்பை பார்க்கிறோம். யோசித்து பாருங்க சார், இவரை பேசும்போது சொன்னாரு, நீங்கள் பணம் கொடுக்கிறீர்கள், இந்த பணத்தின் மூலமாக இத்தனை செயல்பாடுகள் நடக்கிறது என்று பட்டியல் கொடுத்தார்கள். நான் இப்ப கேட்கிறேன், கேட்கலையா? கேக்குதுல்ல? ரைட். இவ்வளோ பெரிய பட்டியல் கொடுத்தாங்க. நான் இப்ப கேட்கிறேன், சார் நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஒழுங்கா வருமான வரி கட்டுறீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறீங்க, நான் ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்கணும்? இல்லை, நான் நல்லா நேர்மையாக சம்பாதிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி வருமான வரி கட்டுறேன், எங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன், பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன், ஏன் வசதியாக நல்லா இருக்கு, யார் பணத்தையும் நான் கொள்ளடிக்கல, யாருக்கு தீங்கு செய்யலை, நான் ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்கணும்? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு விடை தெரிந்து கொண்டால் தான் ஒரு ரோட்டரி மெம்பராக இருப்பதனுடைய பொருள் இருக்கிறது. புத்தர் என்ன பண்ணார், ஒரு நாள் உட்காந்து தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு தட்டு நிறைய பழம், ஆப்பிள் பழம் எடுத்துன்னு வந்து புத்தர்கிட்ட கொடுத்தான். உடனே புத்தர் வாங்கி அதை பிரதான சீடரை கூப்பிட்டு இதை கொடுத்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுனார். ஒன்று அவன் வாங்கிட்டு கேட்டான், மனுஷன் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணவா, கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுவான்? அவர் சொன்னார், மனுஷன் ஷேர் பண்ணுற மாதிரியே பண்ணுன்ட்டார். அவன் என்ன பண்ணா, அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ வகுத்து ஆளுக்கு 2-2னா 2-2 3-3னா எத்தனை வருதோ வகுத்து கொடுத்துட்டான். அடுத்த நாள் இதே மாதிரி உபன்யாசம் பண்ணார். இன்னொருத்தன் ஒரு ஆரஞ்சு பழத்தையும் என்னமோ எடுத்துன்னு தட்டில் கொடுத்தான். அதையும் வாங்கி அதை பிரதான சீடர்கிட்ட கொடுத்தாரு. இப்போ அவன் கேட்டான், இதை மனுஷன் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுமா, கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுமா? இப்போ சொன்னார், மனுஷன் ஷேர் பண்ணுற மாதிரியே ஷேர் பண்ண. அதே மாதிரி எண்ணி எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை பழம் இருக்கோ வகுத்து ஆளுக்கு 2-2 கொடுத்தான். 3வது நாள் ஒருத்தன் வந்தான், இதே மாதிரி பழம் கொடுத்தான். அப்போ சீடர்கள் ஒருத்தன் பார்த்தான், டெய்லி எவனாவது வரான், ஏதாவது கொடுக்குறான், உடனே வாங்கி இவர் பிரதான சீடர்கிட்ட கொடுக்குறாரு. அவன் ஒன்றை மனுஷன் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுமா, கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுமான்னு கேட்குறான். இவர் ஒன்றை மனுஷன் ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுன்றாரு. அவனும் வகுத்து நம்ம எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்துட்றான். இன்றைக்கி ஒரு நாள் கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ண சொல்லலான்ட்டு 1 மினிட் இன்றைக்கி கொஞ்சம் நிறுத்துங்க, இன்றைக்கி மட்டும் கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ண சொல்லுங்கன்ட்டான். ஒன்றை புத்தர், சரி பரவாயில்லப்பா, கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுன்ட்டார். என்ன தெரியுமாச்சு, இவ்வளோ நாள் ஆளுக்கு 2-2 வந்துச்சா, இப்போ ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 1, ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லை, இப்படி வந்துச்சு. ஒன்று இவங்க பார்த்தாங்க, இவ்வளோ நாள் மனுஷன் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணும்போது கரெக்டாக 2-2னா 2-2, 4 நாள் வந்துச்சு. இப்போ கடவுள் ஷேர் பண்ண மாதிரி பண்ணால் ஏதோ கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும்னு நினச்சா, எனக்கு 5 வந்துக்குது, உனக்கு 2 வந்துக்குது, அவனுக்கு ஒன்றுமே வரலையேன்னு. இல்லைங்க சாமின்னு புத்தர்கிட்ட கேட்டாங்க. புத்தர் சொன்னார், ஆமாண்டா, இதுதான் கடவுள் ஷேர் பண்ணுது. ஒருத்தனுக்கு நிறைய கொடுத்துட்டு அவனுக்கு பக்கத்துலேயே கொடுக்காத ஒருத்தனை நிறுத்துவார், உன்னோடதை அவனுக்கு ஷேர் பண்ணுறியான்னு பார்ப்பாரு. இதுதான் கடவுளுடைய சோதனைன்னு சொன்னானா. உனக்கு நிறைய கொடுத்துருக்கானா, உன் பக்கத்தில் இல்லாதவனுக்கு நீ கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம். இப்போ ஏன் இதெல்லாம் இப்போ சொல்கிறோம், யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம இப்போ புக் ஃபேர்லாம் நடக்குது இல்லை, புக் ஃபேர்லாம் போனால் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். நம்ம அப்பா மலமல புக்கு படிச்சா வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா, என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஒன்று வேணாம், இப்போ என்ன சொல்லணும்னா, மனசுன்றது ரொம்ப முக்கியம் இல்லை, ஈகை திறன் அப்படிங்கிறத இந்த செமினாருடைய டாபிக். நீங்கள் யோசித்து பாருங்க, திறனுங்கிறது டேலண்ட், ஈகைங்கிறது ஆட்டிடியூட். இது ஆட்டிடியூட்டும் டேலண்ட்டும் எப்படி டேலி பண்ணணும்னா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. நான் ஒரு பேச்சு கேட்குறேன், 2 பெண்களை முன்னால் கூப்பிட்டு 2 பேர்ட்டையும் 1/2 கிலோ பருப்பு, பூவி, மிளகாலாம் கொடுத்து 2 பேரையும் சாம்பார் வைங்கன்னா 2 சாம்பார் ஒன்றா இருக்குமா, வேறு வேறு மாதிரி இருக்குமா? வேறு வேறு மாதிரி இருக்குன்னு ஆம்பளைங்கெல்லாம் சொல்கிறாங்க. எங்களை கேள்வியா, நாங்கள் தானே சாப்பிட்றோம். ஏன் வேறு வேறு மாதிரி இருக்குது? ஒரே கடையில் வாங்கினா பருப்பு, உப்பு, புளி, மிளகா ஒரே மாதிரி செய்கிறாங்க, ஏன் 2 சாம்பார் வேறு வேறு மாதிரி இருக்குது? கை பக்குவமா இப்படி சொல்லி தான் ரொம்ப காலமாக நம்மளை ஏமாத்தினுக்கிறாங்க. கை பக்குவம்னு கிடையவே கிடையாது தெரியுமா? சமையலுடைய ருசி உப்பில் இல்லை, பருப்பில் இல்லை, புளியில் இல்லை, சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்கிறது. இப்போ எங்கள் அம்மா சமைக்கும் போது என் பையனுக்கு சாம்பார்னா பிடிக்கும், சூடாக சாப்பிடும், இப்போ வந்துருவான் அவன் சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு சனி இதுங்க வச்சு கொட்டியே வாழ்நாளெல்லாம் வீணாக போகுது அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார்
வேற மாதிரி இருக்கும். அப்ப சமையலுக்கே மனநிலை முக்கியம்னா இந்த சமூகத்தில் சக மனிதனை பற்றி யோசிப்பதற்கு மனநிலை முக்கியமா இல்லையா? சார் ஓகே சார், நான் ரோட்டரியில மெம்பரா இருக்கிறேன், நான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றேன், இதனால என்ன? நன்றா யோசித்து பாருங்கள். அடுத்த அமைப்பையோ அடுத்த மனிதனையோ அடுத்த தொழிலாளையோ அடுத்த வீட்டுக்காரனையோ திருப்திப்படுத்துவதல்ல. அக்பரை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்கள். நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு மன்னருடைய வரலாறு என்று சொன்னால் அக்பருடைய வரலாறு. ஏன் தெரியுமா? அக்பர் மல்டி டேலண்ட் உள்ள ஒரு பர்சனாலிட்டி. அவருக்கு ஆட தெரியும், பாட தெரியும், இசைக்க தெரியும், கவிதை எழுத தெரியும், நல்லா நிர்வாகம் பண்ண தெரியும், எல்லா திறன்களும் உள்ளடக்கியவர் அக்பர். அவருக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்ன பண்ணாரு, உலகத்திலே தலை சிறந்த கலைஞனான தான்சேவை கொண்டாந்து தன்னுடைய அரண்மனையில் உட்கார வச்சிருந்தார். டெய்லி சாப்பிட்ட உடனே அந்த தான்சேவை ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டுட்டு தான் படுக்க போவார். அந்த அளவுக்கு பைத்தியம். ஒரு நாள் அவன் பாட்டு பாடி முடிச்ச உடனே ஆசனத்தில் கீழே இறங்கி விட்டார். தான்சே, கைய குடியா, சூப்பரா பாடுறியா, உன்ன மாதிரி பாடுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே இல்லையா? அதுக்கு அவன் சொன்னான், இல்லை, என்னை விட ஒருத்தர் நல்லா பாடுவார். என்னது, உன்னை விட ஒருத்தர் நல்லா பாடுவாரா? யார் அவரு? எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் ஹரிதாஸ். அவர் எங்க இருக்காரு? அவர் ஒரு காட்டில் இருக்காரு. உடனே அவரை கூட்டுவா. நீங்க கூப்பிட்டவனெல்லாம் அவர் வரமாட்டாரு. சரி, அவர் எங்க இருக்காரு சொல்லு, நான் போய் பார்க்குறேன். நீங்க நினைச்சவனெல்லாம் அவரை போய் பார்க்க முடியாதுட்டான். அவ்வளோதான். அன்னிலிருந்து அக்பருக்கு தூக்கம் வரல. எவ்வளோ நல்லா பாடுறான், இவன் தான் சிறந்த பாடகன் நினைச்சோம், இவனோட உங்க வாத்தியார் பாடுறானே, எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டானேன்ட்டு ஒற்றர்களை கூப்பிட்டு அந்த ஹரிதாஸ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிட்டான். உடனே ஒரு 10 நிமிஷத்துல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் பக்கத்தில் ஒரு காட்டில் இருக்காரு, ஒரு குடியில் தங்கி இருக்காரு. விடிய காலில் 3 மணிக்கு அந்த குடியில் விட்டு வெளியே வர்றாரு. அங்கே இருக்கிற ஆற்றுல குளிப்பாரு, அந்த பக்கத்தில் பாறையில் உட்காந்து பாடுவார்ன்ற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. 2 மணிக்கு அக்பர் போயிட்டான், ஒளிஞ்சு பார்த்தான். அதே மாதிரி 3 மணிக்கு வெளியே வந்தார், அந்த ஆற்றுல குளிச்சார், அந்த பாறையில் உட்காந்து ஹரிதாஸ் பாடுறார். அக்பர் கேட்ட அசந்து போயிட்டார். சே, இவ்வளோ நாள் தான்சே பாட்டு தான் நல்லதுன்னு நினச்சோம், அவரோட சூப்பராக பாடுறாருன்ட்டு மயங்கிட்டு அடுத்த நாள் அரண்மனையில் வந்து தான்சேட்ட சொன்னான், நீ சொன்னது கரெக்ட் தான் யார், உங்கள் வாத்தியாரை நான் பார்த்துட்டேன், என்ன அருமையாக பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்டார், ஆமாம் நீ அவர்கிட்ட தானே கற்றுக்கிட்ட, நீ ஏன் அவரை மாதிரி பாட மாட்டற? அதுக்கு தான்சே சொன்ன பதில் தான் இந்த அவைக்கு நான் சொல்ல விரும்புவது. தான்சே சொன்ன, அக்பரே, ஆமாம் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், நான் அவரை மாதிரி பாட முடியாது. ஏன் தெரியுமா? நான் உங்களை திருப்திப்படுத்த பாடுறேன், அவன் கடவுளை திருப்திப்படுத்த பாடுறேன் அப்படின்னு சொன்னானாம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடவுளை திருப்திப்படுத்த கொடுக்கிறீர்கள். இன்னைக்கு இந்த சமூகம் அழுக்கா இருக்கு. நீங்க எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்து. சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார், ஏன் அவளுக்கு என்ன கெதியாவதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். நம்ம எல்லாரும் டிவி சீரியல் பார்ப்போம், நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்க, வேறு வழி கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ள டிவி வந்துச்சு. இப்போ நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அல்லது ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அந்த 5 டைலாக்கோ நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா ப்ரைஸ். ஓகேவா? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா ப்ரைஸ். சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன், 1000 ரூபா போச்சா? நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன், 2000 ரூபா போயிடுச்சா? மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன், 3000 ரூபா போயிடுச்சா? மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன், 4000 ரூபா போயிடுச்சா? மீறி குழந்தை வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லு. என்ன பொருள்? இந்த சமூகம், இந்த சமூகத்தில் நம்மை அழுக்காக்குகிற எல்லா விஷயங்களும் நம் அனுமதியோடு நம் வீட்டுக்குள் வந்து விட்டது. இந்த நேரத்தில் நம்மை சுத்தப்படுத்துகிற சில அமைப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அது இது போன்ற அமைப்புகள் மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு டாக்டருடைய சேவையெல்லாம் காட்டினாங்க. இன்னைக்கு டாக்டர் கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு இல்லையா? எல்லா டாக்டரும் இல்லை, இங்கே டாக்டர் யாராவது சில டாக்டர்கிட்ட போய் ரிசப்ஷனில் போய் நம்ம பேரை சொன்ன உடனே 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். நம்ம இன்னும் நோயே சொல்ல, பேர் தான் சொல்லிக்கிறோம், 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துறான். சார் இன்னும் நான் நோயே சொல்லியே பேர் தானே சொல், எதுவாக இருந்தாலும் இந்த 10 டெஸ்ட் எடுங்க சார் அப்படின்ட்டு எல்லா மிஷினும் நம்மளை படுக்க வச்சு எழுப்பிட்டு எல்லாம் ஓகேன்றான். என்ன ஓகேன்னா எல்லா மிஷினும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுது ஓகேன்றான். நம்ம ஓகேவா இருக்க மாட்டோம். இதான் எனக்கு சீரியல். நீங்கள் யோசித்து பாருங்க, கொரோனா காலத்தில் அவர் அவ்வளவு சேவை செய்தார் என்று இங்கே பட்டியலிட்டு எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க. கொரோனா காலத்தில் சார் இந்த லாக்டவுனை கூட என்னால் பொறுத்துக்க முடியும் சார், இந்த மாஸ்க் போடணும்னு சொன்னான் பாருங்க, எதிர்க்க எவன் வரான்னு தெரில, அவன் சிரிக்கிறானா முறைக்கிறானான்னு தெரில. சில பேர் அது இருக்கிறது இல்லாம தெரியாமே தண்ணி எடுத்து குடிச்சு மூஞ்சில் ஊற்றி நின்றான். எவ்வளோ சிரமம்லாம் பட்ட. ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, முதல் கொரோனாவில் நிறைய பேர் செத்தாங்க, 2வது கொரோனாவில் நிறைய பேர் சாவலை. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? 2வது கொரோனாவில் எவனும் டாக்டர்கிட்டே போல, தெரிஞ்சிடுச்சு அங்கே போனால் தான் காலி பண்ணுறான்.
நம்மளே பார்த்துக்கலாம் விட்டுன்னு விட்டான். நான் இப்ப சொன்னார்ல மினிஸ்டர் சொன்னாரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறீர்கள்னு சொல்லிட்டு. எனக்கு அருமையானவர்களே, எது தெரியுமா நம்ம தமிழ்நாட்டினுடைய பலவீனம் என்ன தெரியுமா? நீங்க கோச்சுக்க கூடாது. பாலாஜின்னு ஒரு பழைய காலத்தில் நடிகர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பழைய கால நடிகர், உங்களுக்கு தெரியும். அவர் ஃபேமஸா இருந்த டைம்ல ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டே இருக்கிறார் கார்ல. பெரிய நடிகர்கள்லாம் உள்ள உட்காந்துருப்பாங்க, கருப்பு கண்ணை போட்டு. உள்ள யார் இருக்கான்னு தெரியல. ஒரு லெவல் கிராசிங் கிட்ட வந்து அந்த கார் நின்றுச்சு. நின்ன உடனே இவர் உள்ள உட்காந்துருக்காரு. ஒரு வயசான அம்மா பிச்சை கேட்க அப்படி அந்த கண்ணாடி கிட்ட வந்து அப்பா பிச்சை போடுன்னு கேட்குது. உள்ள பாலாஜி இருக்கான்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. உடனே இவர் பார்க்குறாரு, ஒரு வயசான அம்மா ரொம்ப கண்ணுக்குன்னு தெரிய வந்துட்டு இந்த கண்ணாடி காரை இறக்கிட்டு ஒரு 50 ரூபாயை போடுறாரு அது தட்டில். அந்த காலத்தில் 50 ரூபானா எவ்வளோ பெரிய அமௌண்ட் அது. இந்த 50 ரூபாய் வாங்கினோன்னு இந்த வயசான அம்மாவில் அந்த கண்ணாடியை பார்த்து எம்ஜிஆர் மவராசன் நல்லா இருக்கணும் அப்படின்னுச்சு. உடனே பாலாஜி காரை விட்டு இறங்கி வந்து, ஏமா காசு போட்டது எம்ஜிஆர்ல, நான் பாலாஜி நிற்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, ஏழைங்களை பற்றி நினைக்கிறாருன்னா அது எம்ஜிஆர் தானே இருப்பாருன்ட்டு போயிடுச்சான். இதுதான் அதிமுகவின் பலம், இதுதான் எம்ஜிஆர் பலம், இதுதான் தமிழ்நாட்டின் பலம். ஒன்றை நம்பிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த நம்பிக்கையிலிருந்து நம்ம மாற மாட்டோம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஒருத்தன் ஒன்று வேணாம் சார், ஒருத்தன் ஒரு நாள் ஒரு ராத் கனவு கண்டான், பூனையை முழுங்கிற மாதிரி. பூனையை முழுங்கிற மாதிரி கனவு கண்டான். கனவு அவன் அதை கனவுன்னு நினைக்கல, நெஜம்னு நினச்சி அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான். டாக்டர், நேற்று ராத்திரி ஒரு பூனையை முழுங்கிட்ட, வெளியே எடுங்கன்னா. டாக்டர் சொன்ன, அறிவு இருக்கு அவனுக்கு, பூனையை முழுங்கிட்டே அவனா உயிரோடு இருக்க முடியும். சார் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் என்ன எடுங்கன்னா. அவன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எக்ஸ்ரேல பூனை இல்லைப்பா நம்பிச்சிட்டான். இவன் நம்பல, இன்னொரு டாக்டர்கிட்ட போய் அவனே எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான். இன்னொரு டாக்டர் போனான். இந்த மாதிரி 15 டாக்டர்கிட்ட போயிட்டான். 15 பேர் எக்ஸ்ரே எடுத்துட்டு பூனை இல்லைன்னு சொல்லிட்டான். இவன் அப்பவும் நம்பல, 16வது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போயிருக்கான். அவர் தான் கண்டுபிடிச்சாரு, இவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்டதா நம்புறான். அதுதான் இவன்கிட்ட இருக்கிற பிரச்சனைன்ட்டு அவர் எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரே இவரே ஒரு பூனையை வரைஞ்சி, ஆமாப்பா நீ பூனையை முழுங்கிக்கிறப்பா, கரெக்ட் தான் பண்ணார். ஆஹா, 15 டாக்டர் எடுக்கல, நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா? அவங்களாம் லைட்டு போட்டுனே எடுத்துக்கிறாங்கப்பா, பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எடுத்தேன் கப்புன்னு பிடிச்சிட்டேன். அருமையான டாக்டர், கண்டுபிடிச்ச நீங்க தான் பூனையை வெளியே எடுக்கணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வா நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறேன். அவனை அனுப்பிச்சிட்டு கம்பவுண்டரை கூப்பிட்டு சொன்னான், அதை போறான் பாரு. அவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்ட தான் நம்புறான். அந்த நம்பிக்கையை அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டா போதும். அதனால நீ ஒரு பூனை குட்டி ரெடி பண்ணிக்கோ, அடுத்த நாள் காலையில் அவன் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி பண்ணி பூனை எடுத்தாச்சுன்னு சொல்லலாம்னா. அந்த கம்பவுண்டர் ஒரு வெள்ளை பூனை குட்டி ரெடியாக வச்சுக்கினான். அடுத்த நாள் வந்தான், ஆப்ரேஷத்தில் படுக்க வச்சு லைட்டை போட்டு டாப் டூப் பண்ணிட்டாப்பா வயிற்றுல இருந்து பூனை எடுத்தாச்சுன்னா. ஆஹா, அருமையான டாக்டர், 3 மாசத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராத போயிட்டேன்னா, அதனால என்னப்பா இப்பதான் பூனை எடுத்தாச்சேன்னா. அது இல்லை டாக்டர், நான் முழுங்கினது கருப்பு பூனை, நீங்க எடுத்துக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ள போய் குட்டி போச்சு, மற்ற பூனை வெளியேடுங்கட்டான். விளங்குவான அதால் டாக்டர் தொழிலை விட்டுருப்பான். என்ன சொல்ல வர தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரோட்டரி அமைப்புகள் அவங்க சொன்னாங்க, உங்க அமைப்பினுடைய ஸ்லோகன் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் நட்பு. நட்புனா என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க, நட்புனா என்ன? நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஒன்னா சிகரெட் பிடிக்கிறதா? நானும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் தண்ணி அடிக்கிறதா? நட்புனா என்ன தெரியுமா? தேவைப்படும் போது கடன் கொடுக்கறதா? எது நட்புன்னு இப்ப நான் சொல்லவா? காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு வகுப்பறையில் 40 பெண்கள் படிக்குது. 40 பெண்களில் ஒரே ஒரு பொண்ணு நல்லா படிப்பா, அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அவ தான் டான்ஸில் ஃபர்ஸ்ட், கல்ச்சுரலில் ஃபர்ஸ்ட், ஸ்பீச் போட்டில் ஃபர்ஸ்ட், பாட்டு போட்டு எல்லாத்துலையும் ஃபர்ஸ்ட். எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ் ஒரு பொண்ணு. 3 மாசமா ஸ்கூலுக்கு வரல. ஒன்று அவங்க டீச்சர், என்ன நல்லா படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு வரலையே? அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன அவள் ஸ்கூலுக்கு வரல இன்னும்? இல்லை அவள் இனிமேல் வரமாட்டா. ஏமா? இல்லை வரமாட்டா. ஏமா வரமாட்டா? இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை. அப்படி என்ன உடம்புக்கு? இல்லை அவளுக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்துச்சா? இல்லை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணிட்டோம். அதான் க்யூர் பண்ணிட்டீங்கல்ல, ஸ்கூலுக்கு அனுப்புங்க. இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால அவள் முடி முழுக்க கொஞ்சம் மொட்டையாயிட்டா. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முடி எவ்வளோ முக்கியம்? மொட்டையா இருக்குல்ல, மற்ற பசங்களை பார்க்க வைக்கப்பட மாட்டா, ஸ்கூலுக்கு இனிமேல் வரமாட்டா. இந்த டீச்சர் வந்து கிளாஸ் சொல்லுது, ஏய் அவள் இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டா. ஏன் மிஸ்? அதெல்லாம் கிடையாது, வரமாட்டா. ஒரு பிள்ளை போய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுது, ஆண்டி ஏன் அவள் ஸ்கூலுக்கு வரமாட்டா? இல்லைம்மா அவள் இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்களெல்லாம் பார்க்க வைக்கப்படுறா. ஆண்டி நாங்கள் ஒரு முறை வந்து அவளை பார்த்துட்டு போட்டோமா? இல்லைம்மா அவள் பார்க்கப்படுறா, நீங்கள் கேட்டு சொல்லுங்க ஆண்டி. அவங்க அம்மான்னு சொல்கிறேன், ஏய் ஒரு முறை இல்லை வேணாமாட்டேன் வரமாட்டேன். ஆண்டி நீங்கள் ஒரு முறை வரோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் 40 பிள்ளைங்களை வந்துருச்சு. 40 பிள்ளைங்களை இவளை தவிர 39 பிள்ளைங்க வெளியே நிற்குது. அவங்க அம்மா வந்து சொல்கிறா, சரி எல்லாம் வந்துட்டாங்க, வந்து பார்த்துட்டு போயிடு, ஏதோ எல்லாருக்கும் தான் தெரிஞ்சு போயிச்சேன்னு. அப்போ அப்படியே கவலையோடு வந்து கதவை திறக்கிறா. 39 பிள்ளைகளும் மொட்டை எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தன. இதுதானே குறைன்னு சொன்னேன், வா நாங்களும் மொட்டை ஆயிட்டோம் வா. இதற்கு பெயர் தான் நட்பு. அப்ப நட்புன்னு சொன்னா இந்த சமூகத்தில் என்னிடத்து இப்ப சொன்னார்ல அவர் பேசும்போது, தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? ரெண்டு.
தானம்னா என்ன தெரியுமா? என்கிட்ட நிறைய இருக்கு, அதில் ஒன்று கொடுத்துட்றேன், தானம். தர்மம்னா என்ன தெரியுமா? உனக்கு இது தேவை, அதை தெரிஞ்சு கொடுக்குறேன், அதனால தர்மம். என்கிட்ட 2 பேனா இருக்கடா, ஒன்று நீ வச்சுக்கடா, இது தானம். உனக்கு இப்போ பேனா தேவையில்லை, நான் வாங்கி வந்து கொடுக்குறேன், இது தர்மம். எனக்கு அருமையானவர்களே, ரோட்டரி கிளப்பில் நீங்கள் அங்கத்தினராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் யோசித்துக் கொள்ளுங்கள். இப்போ நாம இறை ஆசீர்வாதத்தை, கோயிலுக்கு போறோம், எல்லா கோயில் வாசலையும் யார் உட்காந்துருப்பா? எல்லா கோயில் வாசலையும் யார் உட்காந்துருப்பா? யாரு? பிச்சைக்காரங்க. உள்ள போற நம்மலாம் யாரு? நம்மளும் பிச்சைக்காரங்க தான். நம்ம உள்ள போய் கடவுள்கிட்ட அதை கூட இதை கூட பிச்சை கேட்கிறோம். நம்ம கேட்டுட்டு வந்ததில் அவன் கேட்கறான். நம்ம இன்சைடு பெக்கர், அவன் அவுட் சைடு பெக்கர். நீங்க யோசிக்கிறீங்க, அங்க இருந்து கிளம்பி வந்து எங்களை பிச்சைக்காரன்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். நம்ம ரெகக்னைஸ்டு பிச்சைக்காரங்க சார். எல்லா கோயில் வாசல்லையும் பிச்சைக்காரன் உட்காந்து, ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு கோயிலில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துதான். அவனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? ஒரு 40 ரூபா 50 ரூபா வரும். தீபாவளி பொங்கல்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், 200 ரூபா 300 ரூபா வரும். இவர் பார்க்குறாரு, இவ்வளோ கரெக்டாக சொல்கிறானே, ஏதாவது சர்ச் வாசல் போல கோயில் வாசல் ஒரு நாள் உட்காந்துருப்பான் போல. ஒரு பிச்சைக்காரன் பண்ணால் டெய்லி ஒரு கோயில் வாசல் உட்காருவான், 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும். ஒரு நாள் ஏதோ ஞாபகத்தில் என்ன பண்ணிட்டான், டாஸ்மாக் கடை வாசலில் போய் உட்காந்துட்டான். அங்கே போதையில் ஒருத்தன் 100 ரூபா போட்டான், ஒருத்தன் 500 ரூபா போட்டான், ஒருத்தன் 2000 தாள் போட்டான். கொஞ்ச நேரத்தில் 7000 ரூபா சேர்ந்துச்சு அவனுக்கு. அந்த 7000 ரூபா எடுத்து நான் கோயிலை பார்த்து சொல்லிக்கிறான், அந்த சாராய கடையை பார்த்து சொல்லிக்கிறான், கடவுளே நீ இங்கே இருக்கிறியா, இவ்வளோ நாள் நான் அங்கே இருக்கிறேன்னு நினச்சி அங்கே உட்காந்துருந்தேன். அவனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எங்கே நிறைய கிடைக்குதோ அதுதான் கடவுள் ஆசீர்வாதம். நீ யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் எதை நினைக்கிறோம்? கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறணும், வீடு வாங்கணும், வேலை வாங்கணும், இதான் ஆசீர்வாதம். இதுதான் நம்ம கடவுள் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. இப்போ நான் சொல்லவா எது ஆசீர்வாதம்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, அதான் ஆசீர்வாதம். நான் சொல்லவா எது ஆசீர்வாதம்? இன்றைக்கி நேரத்தில் நீங்கள் படுத்தோன்னா நல்லா தூக்கம் வருதா, அது ஒரு ஆசீர்வாதம். 3 வேளை நல்லா பசிக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். என்ன சாப்பிட்டாலும் செரிக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் இருக்காங்களா, அது ஒரு ஆசீர்வாதம். புரிந்து கொண்ட மனைவி இருக்காங்களா, அது ஒரு ஆசீர்வாதம். நம்மை கவனிக்கிற கணவன் இருக்கிறாரா, அது ஒரு ஆசீர்வாதம். என் படத்தை செலவு செய்ய இது போன்ற நல்ல அமைப்புகள் இருக்கிறதா, அது ஒரு ஆசீர்வாதம். இதுதான் உண்மையிலே ஆசீர்வாதம். நாம் என்ன நினைக்கிறோம், இது மற்றதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள், ஒரு அமைப்பிலே நீங்கள் அங்கத்தினராக இருக்கிறீர்கள். இன்னைக்கு சிக்கல் என்னன்னா, ஆரிஜின்ல நம்ம எதையாவது தொடங்குவோம், அது காலப்போக்கில் வெவ்வேறு. டாக்டர் சொன்னார்ல, அவர் சொன்ன, கார்த்திகேயன் சார் சொன்ன, எத்தனையோ அமைப்புகள் இருக்கு, அதனுடைய நோக்கம் வேறையா இருக்கு. ஒண்ணு வேணாம், நம்ம ஊர்ல கல்யாணம் மாதிரி நடக்குதா? அந்த காலத்தெல்லாம் கல்யாணத்துக்கு யாராவது பத்திரிக்கை வச்சா, யார் பத்திரிக்கை வச்சு கூப்பாங்களோ அவங்க மண்டபத்து வாசலில் நிற்பாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இல்லை, இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், வந்தா வாங்க வெராட்டி போங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, பன்னீர் தெளிக்கிறது நம்மளுக்கு நேரம் இல்லை, அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சான் தெரியுமா? பன்னீர் தெளிச்சுனே இருக்குது. எங்கள் ஊருக்காரன் ஒருத்தன் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் வாரி கட்டி தொப்பக்கட்டே வந்து நிற்கிறான். என்ன மாப்பிள்ளான்றான், ஃபேன் நினச்சி போய் நின்னேன். சோறும் இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்லை. இல்லை, அது பேர் என்னது? நீங்கள் சும்மா ஸ்டைலாக பஃபேன்றீங்க, தட்டை தூக்கிட்டு சோறு வாங்கினேன்னு அர்த்தம். சோறு அங்கே போடுறாங்க, போ குழம்பு இங்கே எல்லாம் தட்டை தூக்கினே சுற்றினுக்கிறான். ராத்திரியில் எடுக்கிறனால ராப்பிச்சனை வச்சு உட்கார வச்சு சோறு போட்டால் அது இன்னொரு பிரச்சனை தெரியுமா நமக்கு? நம்ம உட்காந்துக்கும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான். நின்னாலும் பரவாயில்லைங்க, நின்றுட்டு இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணுறான், முடிச்சிட்டாரு முடிப்பாரு, வா வா வானா. நம்ம எப்படி சாப்பிட்றது? இந்த கேட்ரிங் கரெக்டாக விட்றாங்க, அவன் ஒரு அக்க போடுற பார்த்தீங்கன்னா அப்படியே பேப்பரை விட்டுட்டே போவான், அப்படி கிழிப்பான். ஒரு கல்யாணத்துக்கு நெசம் போலவே போயிருக்கேன், பேப்பரை நல்லா உருட்டி கிழிச்சிட்டு இலை போட்டு சாப்பிட்டுனே இருக்கிறோம். திடீர்னு 2 சின்ன குழந்தைங்க வந்து அந்த பேப்பரை அப்படியே இழுத்துச்சு, இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றான்னு தெரியாது, தின்னுட்டு வந்தாச்சு. அப்போ ஆரிஜினில் ஒன்று தொடங்குது, காலப்போக்கில். நன்றாக யோசித்து பாருங்கள். அவர் சொன்னார்லாம்னா, ஈதல் இன்பம், ஈத்துவக்கும் இன்பம்னு வள்ளுவன் சொல்கிறான். நீ கொடுக்கறதுனால உனக்கு ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா, கொடுக்கறதுனால ஒரு திருப்தி வருது பார்த்தீங்களா. நான் சம்பாதித்திருக்கிறேன், நான் சேமித்திருக்கிறேன், என் சேமிப்பு என்னை தாண்டி இந்த சமூகத்திற்கு ஒரு அங்கலமாவது பயன்படுகிறது என்று சொன்னால், இந்த சமூகத்தில் ஒரு அங்கலமாவது முன்னேற்ற நீங்களும் பங்களித்திருக்கிறீர்கள் என்று பொருள். அந்த பொருள் சார், சுதந்திர போராட்ட காலத்தில் தியாகிகள் இருந்தாங்க, அதற்கு பின்னால் மொழி போருக்கு தியாகிகள் இருந்தாங்க, எவ்வளோ பேர் இந்த நாட்டுக்கு தியாகிகள் செஞ்சிருக்காங்க. இப்போ சுதந்திரத்துக்கோ மொழிக்கோ நம்ம போராட தேவையில்லை, ஆனால் இந்த சமுதாயத்தை மேம்படுத்த நாம் போராட தேவையாக இருக்கிறது. அப்படி போராட தேவையா இருக்கும்போது எங்க போய் நின்று எப்படி போராடணும்? தமிழ் இலக்கியத்தில் ஒரு அருமையான பாட்டு இருக்கு. நான் பாட்டுலாம் சொல்ல, நான் ஒன்று, நம்ம அப்துல் கலாமை பற்றி எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசினாங்கல்ல, அவர் இறந்த பலம். ஏன் அப்துல் கலாமை வந்து இவ்வளவு தூரம் அவர் ஒரு சயின்டிஸ்டாக இருந்து பிரசிடென்ட் ஆனார், அதெல்லாம் விட்டுருங்க. அவர் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு.
இப்போது காமராஜர் ஆட்சி வரணும், காமராஜர் ஆட்சி வரணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்லவா? காமராஜர் ஆட்சியை கொண்டே வர முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் சொல்கிறேன் கேளுங்க. காமராஜர் ஒரு தடவை முதலமைச்சராக இருந்தார். மத்தியானம் 2 மணிக்கு வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கார். திடீர்னு கேட்டுக்கிட்டே என்னவோ சத்தம் கேட்குது. என்னன்னு வந்து பார்த்தா ஒரு வயசான ஒரு ஏழை அம்மா, ரிக்ஷாக்காரன் மனைவி மாதிரி தெரியுது, கையில் ஒரு குழந்தைய வச்சுன்னு காமராஜர் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகணும்னு துடிக்குது. அந்த செக்யூரிட்டி விடமாட்டான். காமராஜர் வந்து என்ன வேணும்னார். என்ன சிஎம் உங்களை பார்க்கணும். என்ன விஷயம் விடு உள்ளே வந்து. என்னம்மா? அந்தம்மா அழுக்கு, தலை எண்ணெய் வைக்கல, அழுக்க, கையில் ஒரு குழந்தை வச்சுன்னு சிஎம்மை பார்த்து கேட்குது. ஐயா, என் தங்கச்சி பொண்ணுக்கு காலேஜில் இடம் கிடச்சிடுச்சு, காலேஜில் 16 ரூபா கட்டணுன்றாங்க, என்கிட்ட 16 ரூபா இல்லை, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். யார்? சாதாரண ஒரு பப்ளிக் வந்து சிஎம் கிட்ட காசு கேட்குது. வழக்கமாக சிஎம் தானே பப்ளிக் கிட்ட காசு கேட்பாங்க. அந்த காலத்தில் பாருங்க, சிஎம் கிட்ட கேட்குது காசு வேணும்னு கேட்குது. உடனே இந்த செக்யூரிட்டி சொல்கிறான், பொய் சொல்லுது, காசு கொடுக்காதீங்க. இதை பார்த்தா ரிக்ஷாக்காரன் ஒய்ஃப் மாதிரி தெரியுது, இது தங்கச்சி பொண்ணுக்கு எந்த காலேஜில் இடம் கிடச்சிருக்கும், படிப்புக்குன்னு கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு உங்கள் பலவீனத்தை நம்பி பொய் சொல்லுது, காசு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறான். யார்? செக்யூரிட்டி, ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் தப்பாக தான் அனௌன்ஸ் எப்போ ஆலோசனை அப்படின்னு ஒன்று. அவர் என்ன காமராஜ் சொன்னால், எல்லாம் எனக்கு தெரியும், ஒரு 11 ரூபா கொடு, 16 ரூபா கொடுன்னு கொடுத்தாரு. 16 ரூபா கொடுத்தாங்க. அந்த அம்மா போயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு த சேம் லேடி ஸ்டாண்டிங் ஆன் த கேட். உடனே கூப்பிட்டு இந்த செக்யூரிட்டி சொன்னான், பார்த்தீங்களா அந்த அம்மா திருப்பி வந்துக்குது, அன்றைக்கி பொய் சொன்னோடனே காசு கொடுத்துட்டீங்களே, இன்றைக்கி வேறு ஏதாவது பொய் சொல்லி உங்கள்கிட்ட காசு கேட்க வந்திருக்கு. இதுக்கு தான் இதுங்களுக்கெல்லாம் கொடுத்து பழக்கப்பட கொடுத்தார். யார்? செக்யூரிட்டி சொல்கிறான். உடனே காமராஜ், சரி எதுக்கு வந்திருக்குன்னு கேளு. எதுக்குமா வந்திருக்க? அந்த அம்மா சொல்லுது, ஐயா அன்றைக்கி நான் வந்தேன் இல்லையா, என் தங்கச்சி பொண்ணுக்கு காலேஜில் இடம் கிடச்சிச்சு சொன்னேன் இல்லையா, 16 ரூபா ஃபீஸ் உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லையா, நீங்கள் 16 ரூபா கொடுத்தீங்க இல்லையா, காலேஜுக்கு போனால் 14 ரூபா தான் என் ஃபீஸு, 2 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சொல்லிச்சான். அந்த மக்களுக்கு தான் காமராஜர் முதலமைச்சர். இப்போ எவனா கொடுப்பான மாரி. அதனால தான் சொன்னேன், தலைவர்கள் நன்றாக இருந்து மட்டும் போகல, சமூகம் நல்லா இருக்கணும். அந்த சமூகம் நல்லா இருக்கு. இந்த சவுண்ட் வந்து நான் பேச்சை நிறுத்தணுங்கிறதுக்காக இல்லை சில டைமில் பெல் அடிப்பாங்கல்ல, பெல் இல்லை சார், அதுக்காக இந்த மாதிரி சவுண்டு கொடுத்துரும். இந்த 2 செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்போ அப்துல் கலாம் ஊரே போட்டு, அப்போது ஒரு சமூகம், நல்ல சமூகம் இருக்கிற பொழுது அந்த சமூகத்தில் நல்ல தலைவன் உருவான். ரோட்டரி கிளப் என்கிற சமூகத்திலிருந்து வெறும் டோனர்ஸ் மட்டும் இல்லை, லீடர்ஸும் உருவாகணும். அந்த லீடர் தான் இந்த சமுதாயத்தை மிக சரியாக வழிநடத்த முடியும். என்ன காரணம்? இப்போ யோசிச்சு பாருங்க, அப்துல் கலாம் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் அப்துல் கலாம் வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்துல் கலாம் ஜனாதிபதியாகி முதல் நாள் அந்த மாளிகைக்குள்ளே போகிறார், ஃபர்ஸ்ட் டே. இப்போ இந்த வாசலில் ஒருத்தன் விசிறி வச்ச தலைப்பை வச்சுன்னு ஒருத்தப்பான்ல, அவன் இவரை பார்த்தோன்னே உட்காடுறான். வழக்கமாக மரியாதை கொடுக்கணுன்னா என்ன பண்ணோம், ஒருத்தன் வந்தவொடனே எழுந்திருக்கணும். இவன் உட்காடுறான். உட்காந்து என்ன பண்ணுறான், போய் இவர் ஷூவை கேட்டு போகிறான். ஹே வாட் ஆர் யூ டூயிங்கிறார். உங்கள் ஷூவை கேட்டு போகிறேன். ஏன்? அதான் என் வேலை. ஜனாதிபதிக்கு முன்னால் வெள்ளக்காரங்காலத்தில் வைஸ்ராய் இருந்தாங்கல்ல, வைஸ்ராய் ஷூவை கேட்டதுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட், கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட், ஷூ கேட்டுறது. அதே பழக்கத்தில் இவர் ஷூவை கேட்ட போகிறான். இவர் சொல்கிறார், நோ என் ஷூவை என் கேட்ட தெரியும், நீ போன்ட்டார். அவன் அவ்வளோதான், வந்த நாளே ஒரு ஆளை வேலையை விட்டு காலி பண்ணிட்டாருன்ட்டு சுற்றிக்கிறவங்களாம் பார்க்குறான். அவன் அழுதுக்குன்னே ஹிந்தியில் என்னோ சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டார். இல்லை அவனுக்கு 4 பிள்ளைங்களாம் நீங்கள் வந்தவொடனே வேலையை விட்டு ஏற்றுறீங்க. நான் வேலையை விட்டுல எடுக்கல, என் ஷூவை கேட்ட வேணான்னு சொன்னேன், இந்த வேலை செய்ய வேணாம், பின்னால் போய் முகல் தோட்டத்தில் தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லிட்டார். இது என்னைக்கு நடந்துச்சு? அவர் ஜனாதிபதியான முதல் நாள். 5 வருஷம் ஜனாதிபதி ஆகிட்டார், இருந்தார். கடைசி நாள் இப்போ அந்த ஜனாதிபதி மாலையை விட்டு வெளியே வர லாஸ்ட் டே, அவர் 2 சூட் கேஸ் எடுத்து 2 ஐஏஎஸ் ஆஃபீஸ் கூட வரான். வந்து அந்த இடத்துல அவனை வேலையை விட்டு எடுத்தாதுல, இங்கே ஒருத்தனை வேலையை விட்டு எடுத்தனை எங்கே அவன் கேட்குறாரு. சார் நீங்கள் தானே பின் தோட்டத்தில் தண்ணி ஊற்ற சொல்றீங்க, சரி அவனை கூப்பிடுங்க. ஒன்று அவன் ஏய் பிரசிடென்ட் கூப்பிட்றாரு. ஒன்று அவன் அழுதுனே வரான். ஐயா இன்னையோட போகிறார்ல ஐயா அப்படி வணக்கம் வேணவனா. அப்போ ஜனாதிபதி அவனை பார்த்து கேட்டாரான், இன்னமும் அன்றைக்கி ஒன்று வேலையை விட்டு ஏற்றுட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டியே, இன்றைக்கி என்ன வேலையை விட்டு ஏற்றுறாங்க தெரியுமா அப்படின்னாரு. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சொல்லிட்டு சொன்னார், தண்ணி ஒழுங்காக தெளிக்கிறியா? தெளிக்கிறேன். எங்க என் சூட் கேஸில் தண்ணி தெளினார். இன்னும் எல்லாம் முடிக்கிறேன். ஏன் சூட் கேஸில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னங்க உள்ள உங்கள் ஃபைலு ட்ரெஸ்ஸு நீங்கள் படிக்கிற புக்கெல்லாம் இருக்குது, தண்ணியை தெளிக்க சொல்லு. உன்னை தெளிச்சிட்டான். தெளித்த உடனே ஜனாதிபதி பார்த்து சொன்னாரான், ஏன் தெரியுமா தண்ணி தெளிக்க சொன்னேன், நாளைக்கு ஜனாதிபதி மாளிகையின் தூசை கூட அப்துல் கலாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று இந்த சமூகம் சொல்லிவிடக்கூடாது. அப்போ ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறது. எனவே அருமையானவர்களே, நீங்கள் அத்தனை பேர் ரோட்டரி கிளப்பில் மெம்பராக இருக்கிறீர்கள். ஒரு செய்தி நான் சொல்லி நிறைவு செய்யணும். தமிழ் இலக்கியத்தில் ஒரு அருமையான பாட்டு இருக்கு, பழம்பாட்டு.
பாட்டு வேணாம், நான் பொருள் மட்டும் சொல்கிறேன். நம்ம வீட்டில் மூட்டை பூச்சி வந்துச்சுன்னா மருந்து அடிப்போம்ல. சில பேர் இந்த பாய் தலைங்கெல்லாம் வெயிலில் காய வைப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா சின்ன வயசில் சுடு தண்ணி பிடிச்சி அந்த பாய் ஓரத்தில் ஓடுவாங்க. ஒரு பையன் போய் அவன் அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நேற்றிரவெல்லாம் நான் தூங்கவில்லை, மூட்டை பூச்சி தொல்லை. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறது, அந்த பாய் தலைகாணிலாம் வெயிலில் போட்டு டம்மு டம்முன்னு அடிக்கிறான் அந்த பாய் தலைகாணிலாம். அந்த பக்கமாக ஒரு தமிழ் புலவன் போகிறான். தாயே என்ன செய்கிறாய்? உடனே சொன்னான், நேற்றிரவெல்லாம் என் மகன் தூங்கவில்லை, மூட்டை பூச்சி தொல்லை. யார் சொல்கிறா? தமிழ் தாய் சொல்கிறான். அதுக்கு இந்த புலவன் கேட்டானா, உன் மகனை கடிச்சது மூட்டை பூச்சியா பாய் தலைகாணியா? அந்த தமிழ் தாய் சொன்னானா, மூட்டை பூச்சி தான். இப்போ புலவன் கேட்குறான், பிறகு ஏன் பாய் தலைகாணியை அடிக்கிறாய்? கேள்வி ரைட்டா இல்லையா? உன் பையனை கடிச்சது மூட்டை பூச்சி தானே, பிறகு ஏன் பாய் தலைகாணியை அடிக்கிறாய்? அதற்கு அந்த தமிழ் தாய் பதில் சொன்னாலாம், புலவரே நீங்கள் கேட்டது சரிதான், என் மகனை கெடுத்த மூட்டை பூச்சி தான். இருந்தாலும் பாய் தலைகாணியை ஏன் தெரியுமா அடிக்கிறேன்? தப்பான ஆளோடு சகவாசம் வைத்திருந்தது அல்லவா, அதனால் அடிக்கிறேன்னு சொன்னாலாம். காற்று இருக்கிறதே, அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம். நம் முகத்தோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு. புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை. சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீங்கள் யாரோடு சகவாசம் வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கான பெயர் தீர்மானிக்கப்படுகிறது. ரோட்டரி கிளப்போடு சகவாசம் வைத்திருக்கிறீர்கள், நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். ஒரு தடவை கூட நல்லா கைத்தட்டல் கொடுத்துடலாம். நான் கவிஞர் அவர்களை இன்றைய இப்பொழுதுள்ள லக்கி வின்னரை தேர்ந்தெடுக்க அன்போடு அழைக்கிறேன். Let him take. One 130 130 வாங்க. It's another mixie. சீக்கிரம் சார், கொஞ்சம் வாங்க. கெஸ்ட் கிளம்புறேன்.